வெண்ணெய் 50 கிராம், விளக்கெண்ணெய் 50 கிராம், 350 கிராம் கேரட் ஆயில், 550 கிராம் தேங்காய் எண்ணெய். இது வந்து லைவ் வந்து பீட்ரூட் சாறு வந்து ப்ரெஷரில் வச்சு காஸ்டிக் சோடா சேர்ந்து கலந்து வச்ச லைவு தேவையான அளவு. பீட்ரூட் சோப்பு இன்றைக்கி செய்ய போகிறேன். பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெண்ணெயை வந்து நல்லா கலக்கணும். வெண்ணெய் கரையிற அளவில் கலக்கணும். அதை கலக்கினதுக்கப்புறம் தான் எல்லா ஆயிலையும் சேர்த்து நம்ம வந்து பீட்ரூட் சோப்பு வந்து செய்யணும். முதல்ல இதையெல்லாம் நல்லா வந்து கலக்கிக்கிடணும். நல்லா கலக்கினோடனே ஒரு அரிப்பை வச்சு நம்ம வந்து சோப்பு செய்கிற பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிடணும். அரிச்சு தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் 50 கிராம், அப்புறம் வந்து கேரட் ஆயில், இது எல்லாமே இனி மொத்தமாக ஊற்றி நல்லா வந்து கலக்கணும். இந்த வெண்ணெய், விளக்கெண்ணெய், கேரட் ஆயில் எல்லாம் ஊற்றி இந்த குச்சியால் நல்லா வந்து கலக்கணும். கலக்கி கொஞ்சமாக நம்ம வந்து அப்ளை பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வந்து இந்த குச்சியால் நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பஃபியம் கொஞ்சோண்டு நம்ம வந்து வைக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இந்த குச்சியால் நல்லா கலக்கி விடணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபேவரட் தேவையான அளவு ஒரு ஸ்மெல்க்காக நான் கொஞ்சமாக ஊற்றுவேன், நிறைய ஊற்ற மாட்டேன். லைட்டாக ஸ்மெல் வேணுங்கிறதுக்காக நமக்கு தேவையான அளவு. நம்ம இப்போ தான் இது வந்து ஊற்றாமல் செய்யணுனாலும் செய்யலாம், அதுவும் நம்மளுடைய விருப்பம்தான். இனி இதை கொஞ்சம் நல்லா